ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காயத்ரி. சில மக்களுக்கு திருமணமாகி சில மாதங்களாயிருக்கும். தற்போதைக்கு தங்களுக்கு பாப்பா வேணான்னு தீர்மானிச்சிருப்பாங்க. மனைவிக்கோ கருத்தடை மாத்திரை போடுறதுல விருப்பம் இல்ல. கணவருக்கோ பாதுகாப்புரை போட்டு பண்ணா உச்சம் கிடைக்கிறது இல்லைன்னு போடுறதில்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த தம்பதிங்க ப்ரிஃபர் பண்ற மெத்தட் இந்த புல் அவுட்ங்கிற தாம்பத்தியம். இந்த புல் அவுட்னா வேற ஒன்றும் இல்லைங்க. கணவர் தாம்பத்தியத்தப்போ உச்சடையும் போது வரக்கூடிய திரவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணாம இருப்பாரு. ஆண்கள் உச்சத்தின் போது இந்த மர்ம பகுதியை டக்குன்னு வெளியெடுக்கிறதால திரவம் உள்ள போய் ரீச் ஆகாது. ஸோ பாப்பா வராம தள்ளி போடலாம். தாம்பத்தியத்திலையும் இயற்கையா நல்ல ஃபீலிங்கை உணர முடியும். நிறைய தம்பதிகளுக்கு கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி புல்லோட் தாம்பத்தியத்தை மேற்கொள்றதால பாப்பா வரத 100% தள்ளி போட முடியுமா? உண்மையிலேயே இது 50-50 சான்ஸ் தாங்க. எப்பெல்லாம் புல் அவுட் தாம்பத்தியம் பண்றோமோ அப்பெல்லாம் கொஞ்சம் திரவனாச்சும் உள்ள போயிடும். எந்த மருத்துவரும் இந்த புல் அவுட் தாம்பத்தியத்தை பரிந்துரைக்கிறது கிடையாது. ஏன்னா கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தாலும் மாசமாகறதுக்கான சான்சஸ் அதிகம். பாப்பா வேணான்னு ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டா சயின்டிஃபிக்கா நிரூபிக்கப்பட்ட மாத்திரையோ அல்லது காப்பட்டியோ தான் பொண்ணுங்க ஃபாலோ பண்ணணும். பொதுவா பொண்ணுங்களுக்கு இந்த தாம்பத்தியத்தோட இறுதியில பாப்பா வர இடம் நல்ல உஷ்ணமா இருக்கும். ஸோ நல்ல மூட்ல இருக்க ஆண்களால எல்லா சமயத்திலையும் டக்குன்னு வெளியே எடுத்துட முடியாது. அதுவும் மனைவியும் அதே நேரத்துல உச்சடைகிறாங்கன்னா ஆண்களோட மர்ம பகுதியை அந்த பாப்பா வர இடம் நல்லாவே கேப்சர் பண்ணிக்கும். ஸோ இதன் மூலம் என்ன நடக்கும்னா, ஆண்கள் அந்த திரவத்தை ஒரு 20-30% அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. சுயநினைவு வரும்போது அதுக்கப்புறம் தான் ஆண்கள் டக்குன்னு வெளியெடுப்பாங்க. பீரியட் முடிஞ்சு வளமா இருக்கிற பொண்ணுங்க ஈஸியா மாசமாயிரும். இதுல செகண்ட் கேட்டகரி என்னன்னா, 2-3 ரவுண்ட் தாம்பத்தியம் பண்ற கணவர்களுக்கு அவங்களுக்கே தெரியாம ஒரு சம்பவம் நடந்துரும். அந்த திரவம் கெட்டித்தன்மையிலிருந்து தண்ணி மாதிரியான நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ உள்ள போயிடுச்சுன்னு கூட தெரியாம அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கணவர் அந்த பைப் மாதிரியான பகுதியை வெளியெடுக்கும் போது ஒரு துளியோ அல்லது 2 துளியோ விழுந்துட்டாலும் மாசமாகறத யாராலையும் தடுக்க முடியாது. நான் கவனமா தான் இருப்பேன்னு சில கணவர்கள் சொல்லுவாங்க. ஆனா திருமணமான புதுசுல கவனமா இருக்கிறது ரொம்ப கடினங்க. தாம்பத்தியத்தின் போது எனக்கு இயற்கையான ஃபீலிங் தான் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான பாதுகாப்பு உரைகள் நிறைய இருக்கு. இந்த பாதுகாப்பு உரையை போட்டு பண்ணும்போது ஏண்டா பண்றோங்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனா ப்ராப்பரா இதை பழக்கப்படுத்தும் போது தான் மற்ற கேட்டகரிஸை விட இதை பரவாயில்லன்னு யோசிக்க வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.